ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த நாட்டோட இளைஞர்களோட சிந்திக்கிற திறனை குறைக்கணும். அப்படி குறைக்கிற விதமாக ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று சினிமா, வீடியோ கேம்னு ஒன்றும், இன்னொன்று மதுபானமும். இதில் மதுபானத்தை அரசே எடுத்து நடத்துகிறாங்க. குறிப்பாக 2024 எடுத்த ஒரு சர்வேல வயது வாரியாக பிரிச்சிருக்காங்க. இதில் 31லேருந்து 45 வயது, அதாவது நல்லா உழைக்கிற வயசில் உள்ளவங்க 46.67% குடிக்காங்கணும். இதில் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற விதமாக இருந்தது. 15 வயசுலேருந்து 30 வயசு இளைஞர்கள், அதாவது நல்லா படிக்கிற வயசுல உள்ளவங்க 25.56% குடிக்கிறாங்கன்னு 2015ஆம் ஆண்டு தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையில வெளியிட்ட ஒரு ஆர்டிக்கல் படி தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 70 லட்சம் ஆண்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்ணிக்கை குறையுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் இல்ல, ஆண்டுதோறும் கூடிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க விற்கிற மதுல ஆல்கஹால் வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 42.8% இருக்கு. இது விஸ்கி, பிராந்தி, ரம்மு, ஓட்கால. அதுவே பீர்ல 6-8% இருக்கு. 2024ஆம் ஆண்டு 3 பிராந்தியோட சில பேட்சஸை அன்ஃபிட் ஃபார் கன்சம்ஷன் டாஸ்மாக் ரீகால் பண்ணியிருக்காங்க. இதுக்கான முக்கிய காரணமே அதில் ஆல்கஹாலோட லெவல் அதிகரிச்சிருக்குன்னு தான். 42.8% மேலே இருந்திருக்கு. ஆனால் இவங்க ரீகால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேட்சஸ் வித்துருச்சு. இந்த மதுபானங்களை நம்ம தொடர்ச்சியாக குடிக்கிறப்போ நமக்கு கல்லீரல் செயலிழப்பும், செரிமான மண்டலம் நோய்களும், இதய நோய்களும், புற்றுநோய் அபாயமும், ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மூளை சுருக்கமும், மனநல பிரச்சனைகளும், நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும். இதுக்கு முதல்ல வித்திட்டவரே எம்ஜிஆர் அவர்கள் தான். 1983 மே 23ஆம் தேதி டாஸ்மார்க்கை அஃபிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்க. ஜூன் 1, 1983ஆம் ஆண்டு டாஸ்மாக் தன்னோட முதல் ஹோல்சேல் ட்ரேடை ஸ்டார்ட் பண்றாங்க. இதை ஆரம்பிக்கப்பட்ட காரணமே கல்லுல கலப்படம் இருக்கணும், அது உடலுக்கு கேடணும். அதனால் அப்போதைய இருந்த அதிமுக அரசே மதுபானத்தை விற்பனைக்கு ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க எது உடலுக்கு கேடுன்னு தடை செஞ்சாங்களோ அந்த கல்லில் அதிகபட்ச ஆல்கஹால் லெவலே 8% தான். இப்படி மக்களோட நலனை கருதாமல் அப்போ இருந்த அதிமுக அரசும் இப்போ இருந்த திமுக அரசும் இதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு தான் முழு முயற்சியாக இருக்காங்க. மக்களாகிய நீங்களே சொல்லுங்கள், 42.8% ஆல்கஹாலை கொண்ட அரசு விற்கிற மதுபானம் நல்லதா இல்லை இயற்கையாக கிடைக்கிற கல் நல்லதான்னு?